வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால. சமையல் எண்ணெயை ஒளித்து வைக்கிறார்கள். அத்தியாவசிய பொருட்கள் உட்பட பல பொருட்கள் அதிக விலைக்கு விற்பனையா? மக்கள் அதிருப்தி. பயணீட்டாளர் துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும். தேசம் அதிரடி அலசல். கரிகாலன். பத்துகே வட்டாரத்தில் வங்கி ஒன்றுக்கு அருகில் இருக்கும் ஒரு கடைகள் அத்தியாவசிய பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக பொதுமக்கள் பலரும் புகார் தெரிவித்துள்ளனர். இந்த கடைகள் மளிகை பொருட்கள், அத்தியாவசிய பொருட்கள், இந்திய சார்ந்த பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களும் இதர பொருட்களும் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. இந்த கடைக்கு பக்கத்தில் சில மீட்டர் தூரத்தில் இருக்கும் பச்சை நிற மார்க் கடைகள் ஒரு பொருள் ஒரு வெள்ளிக்கு விற்பனை செய்யப்படும் நிலையில் இந்த கடைகள் அதே பொருள் 2 முதல் 3 வெள்ளி வரையில் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக அக்கடைக்கு சென்ற பெயர் குறிப்பிட விரும்பாத மாது ஒருவர் தேச ஊடகத்திடம் தெரிவித்தார். இந்த கடைகள் விற்பனை செய்யப்படும் அனைத்து பொருட்களும் அதிக விலைக்கு விற்பனை, ஒரு சில பொருட்கள் நியாய விலைக்கு விற்பனை செய்யப்படும் பட்சத்தில் அத்தியாவசிய பொருட்கள் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாகவும் இது ஒரு பகல் கொள்ளையாகும் என பாதிக்கப்பட்ட மேலும் பலரும் தேச ஊடகத்திடம் தெரிவித்தனர். கடைகள் சமையல் எண்ணெயை கேட்டால் இல்லை என்று சொல்லிவிடுவார்கள். சமையல் எண்ணெயை பின்னால் ஒளித்து வைத்திருப்பார்கள். இந்த கடைக்கு அடிக்கடி பொருட்கள் வாங்க வரும் மக்களுக்கு மட்டுமே சமையல் எண்ணெய் விற்பனை செய்யப்படுகிறது. மற்றவர்கள் கேட்டால் இல்லை என்று சொல்லிவிடுவார்கள். அதே நேரத்தில் ஒருவருக்கொருவர் சமையல் எண்ணெய் மட்டுமே வழங்கப்படுகிறது. ஆனால் அரசாங்கம் 3 பொட்டலம் எண்ணெயை வழங்கலாம் எனும் அனுமதி வழங்கியுள்ளது. இதுகுறித்து பயணீட்டாளர் கேள்வி கேட்டால் கடைகள் வேலை செய்பவர்கள் மிக திமிராகவும் ஆணவமாகவும் பதில் சொல்கிறார்கள். ஒரு பொருளை சில காசுகள், அதாவது 50 காசு வித்தியாசத்தில் விற்பனை செய்யப்படுவது இயல்பு. ஆனால் அநியாயத்திற்கு ஒரு பொருளை 2 முதல் 3 வெள்ளி வரையில் அதிக விலைக்கு விற்பனை செய்யலாமா என மக்கள் கேள்வி எழுப்பினர். இவ்விவகாரம் தொடர்பில் பயணீட்டாளர் துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த கடைகள் பகல் கொள்ளை நடக்கிறது. இந்த பகுதிகளில் தமிழ்நாடு மற்றும் வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அதிகம் வசிக்கின்றனர். ஆனால் அவர்கள் வேறு வழியின்றி விலை அதிகமாக இருந்தாலும் அதனை வாங்கி செல்கிறார்கள். ஆனால் இங்குள்ளவர்கள் விலை அதிகம் என்று தெரிந்தும் எப்படி வாங்க முடியும்? ஆகையால் மக்கள் கேள்வி கேட்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாக வட்டார மக்கள் தெரிவித்தனர். மேலும் கடைக்கு வருபவர்களுக்கு கடைக்காரர்கள் துளியும் மரியாதை கொடுப்பதில்லை. மக்களை அலட்சியமாக பேசுகிறார்கள். கொஞ்சம் கூட மரியாதை இல்லை. இப்பகுதியில் இவர்களை விட்டால் வேறு கடை இல்லையா? இந்த வட்டாரத்தில் அதிகமான கடைகள் இருக்கின்றன. ஆகையால் பயணீட்டாளர் துறை இந்த கடைகள் சோதனை செய்து பொருட்களை விலைப்பட்டியல் குறித்து ஆய்வு நடத்த வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.